வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வடகரை பகுதியைச் சேர்ந்த குழித்துறை நீதிமன்ற ஊழியர், அதாவது நீதிமன்றத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய அலுவலக உதவியாளராக நாகராஜன் அவர்கள் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த நாகராஜன் தற்போது தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். குழித்துறை நீதிமன்ற நீதிபதி இவரை துன்புறுத்தி வந்ததாகவும் சாதி ரீதியாக திட்டியதாகவும் இதனால் மன உளைச்சலில் தன் தந்தைக்கு அனுப்பிய ஆடியோ வைரலாக்கப்பட்டுள்ளது. அந்த வைரல் ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நானுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். அவர் பேசின ஆடியோவை கேட்டுக்கோங்க. மேலும் நாகராஜனின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு போராடுவேன் என மனைவி கண்ணீருடன் வேதனை. இது குறித்து போலீசார் விசாரணை. என்ன நடந்து யாது நடந்து எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட காலையில் சொல்கிறேன்ப்பா, கொஞ்சம் கேட்டுக்கங்கப்பா. எனக்கு அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குப்பா. கொஞ்சம் கேட்டு என்ன செய்யலாம், யாது செய்யலாம்னு நீங்கள் சொல்லுங்கப்பா. என்னை அவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துகிறாங்கப்பா. ஜாதியை பற்றி பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறேன். அந்த அளவுக்கு ஆஃபீஸர் இருக்காருப்பா. எனக்கு மன உளைச்சலாக இருக்குப்பா. என் வீட்டை நான் பார்க்கணும்ப்பா, என் பிள்ளைய நான் பார்க்கணும். நான் எதாவது செஞ்சிடக்கூடாதுப்பா. நான் தைரியமாக இருக்க காரணமே நீங்கள் கொடுத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையாண்டி தான் இருக்கப்பா. எது வந்தாலும் சமாளிக்கணும்னு சொல்லி தந்துருக்கீங்க, சமாளிக்கும்பா கண்டிப்பாப்பா. அப்பா இதை கேட்டு நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது வாங்கிதாங்கப்பா. கேட்க கையெழுத்து போடவே தரமாட்டேன்னு சொல்கிறேன். என்ன தகாத வாரையில பேசிட்டாங்கப்பா. ஜட்ஜி என்ன கெட்டாரத்தை போட்டு பேசுகிறாருப்பா. அவருக்கு என்ன என் மேலே கோவம்னே எனக்கு தெரியலப்பா. என்ன பழிக்கு மேலே பழி வாங்குவாருப்பா. அப்பா நீங்கள் வந்தீங்கன்னா என்னை மாற்றி விட்ருங்கப்பா. என் கண்ணீரை துடைக்க கடவுளே அப்பா தான். அப்பாவால் தான் முடியும். நான் அவ்வளோ தூரம் அழுதுட்டு அப்பா கண்டிப்பாக வரணுப்பா. எனக்கு விட கொடுங்கப்பா. வாழ்ந்த மறுத்த குடும்பத்தினரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் குழித்துறை நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். சமீப காலமாக இவர் பணியாற்றும் நீதிமன்றத்தின் நீதிபதி தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீதிபதி கூறிய பணிகளை செய்யாததால் பணியிடை நீக்கம் செய்வதாகவும் அதற்குரிய நோட்டீஸை ஏறி வந்ததாகவும் அது நாகராஜனிடம் கூறியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த நாகராஜன் வீட்டிலேயே தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது உறவினர்கள் நாகராஜன் மரணத்திற்கான நியாயம் கிடைக்கும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த வந்த ஜட்ஜி அவர் ஆபீஸ்ல வேலை பண்ண விடாம அவர் வீட்டுக்கு கூட்டு போய் அவரை டேபிளே ரொம்ப டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு நாள் காலையில் 7 மணிக்கு வேலைக்கு வர சொல்லி நைட் 10 மணிக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு வர சில மூஞ்சி கூட அவர் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மன உளைச்சல் கொடுக்கிறாரு. கெட்ட வார்த்தையை முதல் சொல்லி சத்தம் பண்ணுறாரு. எனக்கு சம்பளமும் போடாம என் புருஷன் அங்கே வந்து நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் குளித்தலை டிஸ்ட்ரிக்ட் பெட்ரோலை கூட கொடுக்காம அந்த அளவுக்கு டாக்டர் பண்ணி வேலை வாங்கி என் புருஷன் மன உளைச்சல் நான் ஒரு கறி எடுத்து கொடுக்காமன்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு தற்போது 6 பேரை கொண்டு போய் அந்த மன உளைச்சல என் புருஷன் நீங்க விட்டு போயிட்டான். ஆனால்